வணக்கம். அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 காஞ்சி முற்றுகை. அத்தியாயம் 20 குண்டோதரன் கதை. குண்டோதரன் குதிரையிலிருந்து குதித்திறங்கி வந்து சாலையில் நின்ற ஆயனரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான். பின்னர் எழுந்து நின்று, ஐயா, என்னை ஆசீர்வாதம் செய்யுங்கள். தங்களுடைய திருவருளினால் தான் நான் உங்களை தேடி கண்டுபிடித்தேன் என்று சொன்னான். ரொம்பவும் சந்தோஷம் குண்டோதரா. நீ தேடிக்கொண்டு வந்து சேர்ந்ததில் எனக்கு வெகு சந்தோஷம். ஆனால் உன்னை கைவிட்டுவிட்டு நாங்கள் வந்து விடவில்லையே. நீ அல்லவா திடீரென்று எங்களை கைவிட்டு விட்டு மாயமாய் மறைந்து விட்டாய். எங்கே அப்பா போயிருந்தாய் என்று ஆயனர் கேட்க, குண்டோதரன், குருவே, நான் என்ன செய்வேன்? காஞ்சியிலிருந்து அன்றைக்கு ரதம் ஓட்டிக்கொண்டு கண்ணபிரான் வந்தான் அல்லவா? அவன் ஒரு சமாச்சாரம் சொன்னான். என் பாட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பதற்காக பெண் பார்த்து வைத்திருக்கிறாள் என்றும் உடனே வர சொன்னாள் என்றும் தெரிவித்தான். அப்புறம் காரியம் மிஞ்சிவிடப் போகிறது என்று உடனே போய் பாட்டியிடம் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்காக காஞ்சி ஓடினேன். உங்களிடம் சொல்லிக்கொண்டு போகலாம் என்று பார்த்தால் வீட்டில் உங்கள் 2 பேரையும் காணவில்லை. ஒருவேளை தாமரை குளக்கரையில் இருப்பீர்களோ என்று ஓடிப்போய் பார்த்தால் அங்கேயும் உங்களை காணவில்லை. இந்த புத்தபிக்ஷு தான் தாமரை குளக்கரையில் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லி குண்டோதரன் நாகநந்தி அடிகளை ஏறிட்டு பார்த்தான். என்னை சொல்கிறாயா தம்பி? இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தில் உள்ள புத்தபிக்ஷு நான் ஒருவன் தானா? வேறு யாரையாவது பார்த்திருப்பாய் என்றார் நாகநந்தி அடிகள். இல்லை சுவாமி, இல்லை, தங்களைத்தான் பார்த்தேன். கையிலே 7-8 ஓலைச்சுருள்களை வைத்துக்கொண்டு ஒரு ஓலையை படித்து கொண்டிருந்தீர்கள். நாகப்பாம்பு சீறுவது போல் சீறிக்கொண்டிருந்தீர்கள். சிவகாமியின் மனத்தில் அப்போது சுருக்கென்றது. மரப்பொந்திலே அவள் வைத்திருந்த மாமல்லரின் ஓலைகள் காணாமல் போனது அவளுக்கு நினைவு வந்தது. அப்போது நாகநந்தி, என்னப்பா உளறுகிறாய்? நானாவது தாமரை குளக்கரையில் நின்று ஓலை படிக்கவாவது என்றார். ஆயனரும், வேறு யாராவது இருக்கும் குண்டோதரா, அப்புறம் உன் கதையை சொல் என்றார். இல்லை குருவே, இவரையேத்தான் பார்த்தேன். இவருடைய முகத்தையும் இவர் சீறுவதையும் பார்த்ததும் எனக்கு என்ன தோன்றியது தெரியுமா? அதை சொல்லக்கூடாது. சொன்னால் பிஷுவுக்கு கோபம் வரும். கோபம் வந்து என்னை கடித்தாலும் கடித்து விடுவார் என்றான். நாகநந்தியின் கண்களில் தீப்பொறி பறந்தது. ஆயனரோ நிலைமை விரசமாக போய்க் கொண்டிருப்பதை உணர்ந்து, பாருங்கள் சுவாமி, இப்பேற்பட்ட புத்திசாலி சிஷ்யனை வைத்துக்கொண்டு என்ன சிற்ப வேலையை செய்வது? அதனால்தான் 7-8 மாதமாக நான் ஒன்றும் செய்யவில்லை. போகட்டும் குண்டோதரா, அப்புறம் உன் கதையை சொல். உன் பாட்டி பேசி வைத்த பெண்ணின் கதி என்ன என்று கேட்டார். குருவே, பாட்டியிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். பாட்டி, நம்முடைய மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் மாமல்லர் எத்தனையோ ராஜாக்கள் பெண் கொடுப்பதாக வந்தும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் பிரம்மச்சாரியா இருக்கிறார். என் குருநாதருடைய செல்வ புதல்வி சிவகாமிக்கு இன்னும் கல்யாணமாகவில்லை. அவர்கள் எல்லாம் அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் கல்யாணம் என்னத்திற்கு? நீ வேண்டுமானால் கல்யாணம் பண்ணிக்கொள், நானே கிட்ட இருந்து நடத்தி வைக்கிறேன் என்று சொன்னேன். குண்டோதரன் இவ்வாறு கூறியதும் எல்லோரும் கொள்ளென்று சிரித்து விட்டார்கள். சிவகாமியின் அத்தையும் கூட சிரித்துவிட்டு, என்னத்திற்காக சிரிக்கிறீர்கள் என்று சிவகாமியை கேட்டாள். குண்டோதரனுக்கு கல்யாணமாம் என்றாள் சிவகாமி. ஆயனர், சரி தம்பி, நாங்கள் இங்கே கிளம்பி வந்தது உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார். குண்டோதரன், சொல்கிறேன் குருவே. பாட்டியிடம் அவசரமாக சொல்லிவிட்டு ஓட்டமாய் ஓடி நம்முடைய வீட்டுக்கு வந்து பார்த்தால் வீடு பூட்டி கிடக்கிறது. நம்முடைய குருநாதரை நம்மை கைவிட்டு விட்டார். இனிமேல் கடவுள்தான் நமக்கு துணை என்று தீர்மானித்து அப்படியே மரத்தடியில் படுத்து தூங்கி போய்விட்டேன். அப்போது பாருங்கள், கடவுளை பார்த்து அனுப்பியது போல் நமது குமார சக்கரவர்த்தியும் புதிய தளபதி பரஞ்சோதியாரும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். யார் வந்தது என்று ஆயனர் சிவகாமி 2 பேரும் ஏக காலத்தில் கேட்டார்கள். மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியாரும் வந்தார்கள். குதிரை மேல் வந்தார்கள். ஆகா, குதிரை என்றால் அதுவளவா குதிரை? அப்புறம் என்றார் ஆயனர். அவர்களுக்கு பின்னால் இன்னும் பல குதிரை வீரர்கள் வந்தார்கள். கண்ணபிரான் ரதம் ஓட்டி கொண்டு வந்தான். சரி, அப்புறம் என்ன நடந்தது என்றார் ஆயனர். மாமல்லர் வந்தார் என்று கேட்டதும் சிவகாமிக்கு தலை சுற்றியது. தேகமெல்லாம் நடுங்கியது. என்னவெல்லாமோ கேட்க வேண்டும் என்று உள்ளம் துடித்தது. உதடுகளும் துடித்தன. எனினும் யார் வந்தது என்று கேட்டதற்கு பிறகு அவளுடைய வாயிலிருந்து வார்த்தை எதுவும் வரவில்லை. ஆனால் விஷயத்தை சொல்லாமல் குண்டோதரன் என்னவெல்லாமோ சொல்லிக் கொண்டிருந்ததில் அவளுக்கு கோபமாக வந்தது. குண்டோதரன் சொல்கிறான், குருவே, வீடு பூட்டி கிடந்ததை கண்டதும் எனக்கு எவ்வளவு கோபம் வந்ததோ அதைவிட 3 மடங்கு கோபம் நமது குமார சக்கரவர்த்திக்கு வந்துவிட்டது. மாமல்லர் குதிரையை திருப்பி விட்டு கொண்டு போன வேகத்தை பார்க்க வேண்டுமே. அட்டே அப்பா, நமது குமார சக்கரவர்த்திக்கு இவ்வளவு மூக்குக்கு மேல் கோபம் வரும் என்பது எனக்கு தெரியவே தெரியாது. குமார சக்கரவர்த்தியின் குதிரை திரும்பியதும் மற்ற குதிரைகள் சடசடவென்று திரும்புவதற்கு பட்ட பாட்டை பார்க்க வேண்டுமே. என்ன அவசரம், என்ன தடபுடல்! நான் கண்ணை கசக்கி கொண்டு எழுந்து மரத்தின் பின்னாலிருந்து வெளியில் வருவதற்குள்ளே அவ்வளவு குதிரைகளும் காற்றாய் பறந்து மறைந்து போய்விட்டன. சிவகாமியின் உள்ளத்தில் அப்போது மகிழ்ச்சி, பயம், கோபம், கவலை முதலிய உணர்ச்சிகள் ததும்பி புயற்காற்று அடிக்கும்போது சமுத்திரம் கலங்குவது போல் கலங்க செய்து கொண்டிருந்தன. மாமல்லர் தன்னை தேடி வந்தார் என்பதில் மகிழ்ச்சி, அவருக்கு வந்த கோபத்தை கேட்டதில் பயம்.
அவர் வருவதற்கு முன்னால் கிளம்பும்படி செய்த நாகநந்தியின் பேரில் கோபம், செய்த தவறை எப்படி திருத்துவது என்பது பற்றி கவலை. இப்படிப்பட்ட பல வகை உணர்ச்சிகளுக்கிடையே ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள அவளுக்கு ஆவல் ஏற்பட்டது. ஒருவாறு நெஞ்சை உறுதிப்படுத்தி கொண்டு, அப்பா, குண்டோதரன் சொல்வது எனக்கு நிஜமாக தோன்றவில்லை. குமார சக்கரவர்த்தியாவது நம் வீட்டிற்கு வரவாவது. அவர்தான் யுத்தத்துக்கு பயந்து கொண்டு கோட்டையில் ஒளிந்து கொண்டிருந்தாரே என்றாள். ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்ல தெரியாதவராய் குண்டோதரனை பார்க்க, அவன், குருவே, இப்படிப்பட்ட நாராசமான வார்த்தைகள் சிவகாமி அம்மையின் வாயிலிருந்துதானா உண்மையில் வெளிவந்தன? வீராதி வீரரான மாமல்லராவது யுத்தத்துக்கு பயந்து கோட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருக்கவாவது இப்பேற்பட்ட கொடி அவதூறை எந்த பாவி சிவகாமி அம்மையின் காதில் போட்டது? சக்கரவர்த்தியின் கட்டளைக்காக அல்லவா மாமல்லர் இத்தனை நாளும் கோட்டைக்குள்ளே இருந்தார். சக்கரவர்த்தியின் ஆங்கே வந்தவுடனே மாமல்லர் நேரே போர்க்களத்துக்கு அல்லவா புறப்பட்டு போகிறார். போர்க்களத்துக்கா? எந்த போர்க்களத்துக்கு என்று ஆயனர் கேட்க, தெரியாதா குருவே? நாடு நகரமெல்லாம் அறிந்த விஷயமாயிற்றே. மகேந்திர சக்கரவர்த்தி வடபண்ணை கரையில் முடக்கப்பட்டிருக்கும் தைரியத்தினால் கங்க நாட்டு துர்விநீதன் காஞ்சியின் மேல் படையெடுத்து வரும் செய்தி தங்களுக்கு தெரியாதா? அவனையும் அவனுடைய படையையும் எதிர்த்து துவம்சம் செய்வதற்குத்தான் மாமல்லர் திருக்கழுக்குன்றத்திலிருந்து நமது தற்காப்பு படையுடன் போயிருக்கிறார். சற்று முன்னால் இந்த சாலையில் ஒரு படை போயிற்றே, நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த படை தென்பெண்ணை கரையிலே காவலுக்கு இருந்த படை. போர்க்களத்திற்கு போகும் மாமல்லருடனே சேர்ந்து கொள்ளத்தான் போகிறது. இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா என்றான் குண்டோதரன். வெகு சாதுவாகவும் பேசவே தெரியாத மந்தனாகவும் இத்தனை நாளும் தோன்றிய குண்டோதரன் இப்போது இவ்வளவு வாசாளகனாய் மாறியிருந்தது ஆயனருக்கு ஒரே ஆச்சரியத்தை அளித்தது. அவனிடம் இன்னும் ஏதோ அவர் கேட்கப் போனார். அந்த சமயம் நாகநந்தி கலக்கமடைந்த குரலில், ஆயனரே, நன்றாக இருட்டி விட்டதே. மிச்ச வழியையும் கடந்து இரவு தங்குவதற்கு அசோகபுரிக்கு போய்விட வேண்டாமா? குண்டோதரன் நம்முடன் வருகிறானே, எல்லா விவரங்களும் சாவகாசமாய் அவனிடம் கேட்டுக்கொண்டால் போகிறது என்றார். உண்மையிலேயே அப்போது நன்றாய் இருட்டி விட்டிருந்தபடியால் நாகநந்தியின் முகத்தை யாரும் நன்றாக பார்க்க முடியவில்லை. பார்க்க முடிந்திருந்தால் அந்த கோரமான முகம் அப்போது இன்னும் எவ்வளவு சர்வ கோரமாய் இருக்கிறது என்று அறிந்து பயந்து போயிருப்பார்கள். ஆயனர் சிவகாமியை பார்த்து, குழந்தை, அடிகள் கூறுவது உண்மைதான். வண்டியில் ஏறிக்கொள். குண்டோதரனிடம் எல்லாம் பிறகு விவரமாக கேட்கலாம் என்றார். சிவகாமியின் உள்ளத்தில் குண்டோதரனை கேட்பதற்கு எத்தனையோ கேள்விகள் தோன்றிக் கொண்டிருந்தன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் ஒரு கேள்வி கேட்க விரும்பினாள். அதாவது, குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது? ஒருவேளை குமார சக்கரவர்த்தியின் கோபம் தணிந்து தங்களை போய் திருப்பி அழைத்து வருவதற்காக அவர்தான் குண்டோதரனுக்கு குதிரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாரோ என்று அவள் மனதிற்குள்ளே ஒரு சபல நினைவு தோன்றியது. எனவே, அப்பா, அத்தை வண்டியில் ஏறிக்கொள்ளட்டும், நான் சற்று நேரம் உங்களுடன் நடந்து வருகிறேன் என்றாள். அத்தியாயம் 21. குதிரை கிடைத்த விதம். அத்தை வண்டியில் ஏறிக்கொண்டதும் வண்டி புறப்பட்டது. மற்றவர்கள் பின்னால் நடந்து சென்றார்கள். குண்டோதரனும் தன் குதிரையின் தலை கயிற்றை பிடித்து நடத்தி கொண்டு வந்தான். அப்பா, குண்டோதரனுக்கு குதிரை எப்படி கிடைத்தது? அதை சொல்லும்படி கேளுங்கள் என்றாள் சிவகாமி. குண்டோதரனுக்கு குதிரை ஏற தெரியும் என்றே எனக்கு தெரியாதம்மா. குண்டோதரா, நீ எப்போது குதிரை ஏற கற்றுக்கொண்டாய்? குருவே, உலகத்தை துறந்து காவி துணி புனைந்த புத்த பிஷுக்கள் கூட இந்த நாளில் குதிரை ஏறுகிறார்களே. இந்த குதிரை கூட ஒரு இளம் புத்த பிக்ஷு ஏறிக்கொண்டு வந்ததுதான். குருவே, அந்த இளம் பிக்ஷுவை ஏரியில் தள்ளிவிட்டு நான் குதிரை மேல் ஏறி வந்துவிட்டேன் என்று குண்டோதரன் கூறி கலகலவென்று சிரித்தான். குண்டோதரன் சொல்வதெல்லாம் நாகநந்திக்கு கோபமூட்டுவதாய் இருப்பதைக் கண்ட ஆயனர், குண்டோதரா, இதென்ன? என் சிஷ்யன் என்று பெயரை வைத்துக்கொண்டு இப்படியெல்லாம் செய்யலாமா? கொஞ்சமும் நன்றாயில்லையே என்றார். சிவகாமி, அப்பா, குண்டோதரன் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்திருக்க மாட்டான், வேடிக்கைக்காக சொல்கிறான் என்றாள். இல்லை இல்லை, நிச்சயமாகத்தான் சொல்கிறேன். இங்கே இருந்து 2 காத தூரத்தில் சாலை ஓரமாக ஒரு ஏரி இருக்கிறதே, நீங்கள் பார்க்கவில்லையா? அந்த ஏரியில்தான் அந்த இளம் பிக்ஷுவை தள்ளினேன். நாகநந்தி பெரிதும் கலக்கமடைந்த குரலில் ஆயனருக்கு மட்டும் கேட்கும்படியாக, சிற்பியாரே, என்ன நடந்ததென்று விவரமாக கேளுங்கள் என்றார். ஆயனர் அவ்விதமே விவரமாக சொல்லும்படி கேட்டதன் பேரில் குண்டோதரன் சொன்னான், உங்களை வீட்டில் காணாமல், அடடா, நம்முடைய குரு இப்படி நம்மை கைவிட்டு போய்விட்டாரே என்று நான் கவலையுடன் மரத்தடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தேன். பல குதிரைகள் வரும் சத்தம் கேட்டு விழித்து கொண்டு மரத்தடியில் மறைவில் இருந்தபடி பார்த்தேன். வந்தவர்கள் அனைவரும் அவசரமாக திரும்பி போய்விட்டார்கள். அடடா, இவ்வளவு குதிரைகளில் நமக்கு ஒரு குதிரை கிடைத்தால் நமது குருவை போய் பிடித்து விடலாமே. கால்நடையாக போய் பிடிக்க முடியுமா என்று நான் கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கையில் ஒரு இளம் பிஷு சற்று தூரத்தில் இருந்த இன்னொரு மரத்தடியின் மறைவிலிருந்து வெளியே வந்தார். அந்த வீட்டுக்கு நாகநந்தி அடிகள் வந்திருந்தாரா என்று என்னை கேட்டார். அப்போது தாமரை குளக்கரையில் இந்த அடிகளை பார்த்த நினைவு எனக்கு வந்தது. அவர் பெயர் என்னவோ எனக்கு தெரியாது. ஒரு பிக்ஷுவை தாமரை குளக்கரையில் கண்டேன் என்று கூறினேன். இளம் பிக்ஷு சற்று யோசித்து விட்டு கிளம்பினார். வழித்துணை கிடைத்தது என்ற சந்தோஷத்துடன் நானும் அவருடன் கிளம்பினேன்.
ஆனால் அந்த இளம் பிக்ஷு என்னை ஏமாற்றி விட்டார். கொஞ்ச தூரம் போனதும் காட்டின் மறைவில் கட்டியிருந்த இந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு என்னிடம் சொல்லிக்கொள்ளக்கூட செய்யாமல் வேகமாக போய்விட்டார். ஆகா, யாரை நம்பினாலும் நம்பலாம், இந்த புத்த பிஷுக்களை மட்டும் நம்பவே கூடாது. இதோ நம்முடன் வரும் அடிகள் நீங்களாக சொல்கிறேன் என்றான் குண்டோதரன். ஆயனர், குண்டோதரா, பெரியோர்களாகிய புத்த பிஷுக்களை பற்றி தூசனை சொல்லாதே. பிறகு நீ என்ன செய்தாய் அதை சொல் என்றார். நானா? நான் என்ன செய்வது குருவே? நமக்கு குதிரை இல்லாமல் போனால் போகட்டும், கடவுள் கொடுத்த 2 கால்கள் இருக்கிறதல்லவா என்று எண்ணிக்கொண்டு கிளம்பினேன். 2 நாள் பிரயாணம் செய்ததில் கால் வலி கண்டு இன்று மதியானம் ஏரிக்கரையில் சாலை ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்போது பாருங்கள், அதே இளம்பிக்ஷு குதிரை மேல் வந்தார். அடிகளே, இதென்ன, எனக்கு முன்னால் கிளம்பினீர்கள், பின்னால் வருகிறீர்களே என்று கேட்டேன். என்னை பார்த்ததில் அவருக்கு அதிக ஆச்சரியமாக போய்விட்டது. ஆமாம் அப்பா, இந்த காலத்தில் கால்நடை பிரயாணத்தை விட குதிரை பிரயாணம்தான் அதிக ஆபத்தாய் இருக்கிறது. பல்லவ ராஜாங்கம்தான் தரித்திரம் பிடித்த ராஜாங்கமாய் இருக்கிறதே. எங்கேயாவது குதிரையை கண்டால் யுத்தத்துக்கு வேண்டும் என்று கைப்பற்றிக் கொள்கிறார்களாமே. அதற்காக பயந்து பயந்து வர வேண்டியதாக இருந்தது என்று கூறினார். அப்புறம் பிஷு குதிரை மேலும் நான் கால்நடையாகவும் கொஞ்ச தூரம் வந்தோம். அப்போது பிஷு அடிக்கடி தாகமாக இருக்கிறது, எனக்கு தாகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே வந்தார். அவர் மேல் எனக்கு மிகவும் பரிதாபம் உண்டாகிவிட்டது. அடிகளே, இந்த திவ்யமான ஏரியில் தண்ணீர் குடித்து தாகம் தணித்துக் கொள்ளுங்களேன் என்று சொல்லி அவரை குதிரை மேலிருந்து ஒரு தள்ளு தள்ளினேன். பிக்ஷை ஏரியில் விழுந்தார். அடடா, என்ன ஆனந்தமாக அவர் ஏரி தண்ணீர் குடித்தார் தெரியுமா? இதை கேட்டு சிவகாமியினால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆயனர், அம்மா, இதென்ன அசந்தர்ப்பமான சிரிப்பு என்று அதட்டிவிட்டு, அட பாவி, அப்புறம் என்னடா செய்தாய் என்று குண்டோதரனை பார்த்து கேட்டார். குருவே, புத்த பிஷுவுக்கு தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணிப்பது பாவமா? அப்புறம் என்ன செய்தாய் அதை சொல் என்று ஆயனர் மிகவும் கடுமையான குரலில் கேட்டார். என்ன செய்தேனா? பிக்ஷுவுக்கு நீந்த தெரியாதென்று தெரிந்ததும் கரையிலே கிடந்த அவருடைய மேல் வஸ்திரத்தை எடுத்து அதன் ஒரு முனையை கரையில் இருந்த மரத்தின் வேரில் கட்டினேன். இன்னொரு முனையை அவர் பிடித்து கொண்டதும், பிஷ்பே, மெதுவாக கரையேறி வந்து சேருங்கள், நான் போகிறேன் என்றேன். அப்போது அவர், ஐயோ, ஓலை ஓலை என்று அலறினார். என்ன ஓலை என்று கேட்டேன். நாகநந்திக்கு கொண்டு வந்த ஓலை கரையில் கிடக்கிறதா பார் என்றார். கரையிலே பார்த்தேன், ஒரு ஓலை கிடந்தது. அதை எடுத்து அவருக்கு காட்டி, ஓலை பத்திரமா இருக்கிறது, கவலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குதிரை மேல் ஏறிக்கொண்டு வந்தேன். அவ்வளவுதான், இங்கு வந்து சேர்ந்தேன் என்று குண்டோதரன் தன் கதையை முடித்தான். குரோதம் நிறைந்த குரலில் நாகநந்தி, ஆயனரே, தயவு செய்து உமது சீடனிடமிருந்து ஓலையை வாங்கி கொடுங்கள் என்றார். ஆயனரும் கலக்கத்துடன், குண்டோதரா, என் பெயரை கெடுக்கவா நீ என் சீடனானாய்? நல்ல காரியம் செய்தாய். போகட்டும், இவர்தான் நாகநந்தி அடிகள். அந்த ஓலையை கொண்டு வந்திருக்கிறாயா? இப்படி கொடு என்றார். குருவே, அப்படியா? நான் நினைத்தது நிஜமாக போயிற்றே. இவர்தானா நாகநந்தி அடிகள்? சுவாமி, இதோ ஓலை என்று குண்டோதரன் நாகநந்தி அடிகளிடம் ஓலையை கொடுத்தான். அதை அவர் மௌனமாக வாங்கி கொண்டு சாலை மரங்களின் வழியாக வந்து கொண்டிருந்த நிலா கிரணங்களின் உதவியினால் படிக்க முயன்றார். ஆனால் படிக்க முடியவில்லை என்று தெரிந்தது. பிக்ஷுவின் நடை முன்னை காட்டிலும் வேகத்தை அடைந்தது. அந்த சாலையில் வண்டி சத்தத்தையும் குதிரையடி சத்தத்தையும் மனிதர் காலடி சத்தத்தையும் தவிர மற்றபடி நிசப்தம் குடிகொண்டது. மனிதரின் பேச்சு சத்தம் அடியோடு நின்றது.